விஜயனுடைய அத்தனை விஷயங்களையும் கடுமையாக எடுத்து பேசி கொண்டிருக்கிற சீமான் அவர்கள் கூட இந்த மாதிரி பெரம்பூர் அவருடைய சந்திப்புக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குன்னு தான் சொல்கிறார். அந்த ஒரு சிலை திறப்பு விழாவில் அவர் போய் சொல்லிட்டார், என்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கிற சின்றது ஒரு சிதம்பரம் பிள்ளையனுடைய பெயர் தான், அது என்னுடைய. அப்போ அவர் வந்து ஒரு ஏற்கனவே அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருந்திருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். தொகுதிகளை பெறுவதில் தான் பிஜேபி ரொம்ப மும்முரமாக இருந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த தொகுதியினாலும் இல்லை, இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற இடத்தெல்லாம் அவர் தள்ளி விட்டுருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். விஜய் கட்சி ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? நீங்கள் எவ்வளோ நாளே அவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க. நான் என்ன ஆயத்தை எடுக்குன்னு எதிரி தான் தீர்மானிக்கின்ற மாதிரி. அறம் தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். தேர்தல் குறித்தான அப்டேட் செய்திகளை வழங்க நம்முடைய இணைந்திருக்கிறார் நமது அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் வந்து தேர்தல் அரசியல் வந்ததுக்கு அப்புறமே எங்கேயுமே அவருக்கு இடம் கிடைக்கல, ஒன்றும் சந்தில் விட்டுறாங்க அப்படின்ட்டு பல விமர்சனங்கள் அவர் சொன்னார் ஆளுங்கட்சி மேலே. நேற்று கூட வந்து பெரம்பூரில் நாங்கள் கேட்டோம், ஆனால் பர்மிஷன் தரல, புதுசாக ஏதேதோ கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பேசிஸ்ட்னெல்லாம் கூட பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஆளுங்கட்சியை. இன்னுமே வந்து திமுக தான் அவருக்கு சதி விரிக்குது அப்படின்னு நினச்சிட்டாரா? இல்லை, அதாவது ஒரு கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவங்க குறிப்பிடக்கூடிய, அதாவது குமரகுருபன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் 48 மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு. அங்கே வந்து வியாசர்பாடி முல்லை நகரில் அவர் கேட்டிருக்கார். அங்கே வந்து 300 பேர் தான் இருக்க முடியும், நீங்கள் 3000 பேர் வருவதாக சொல்லியிருக்கீங்க, அதனால் அனுமதி மறுத்திருக்காங்க. ஆனால் அவர் விஜய் அவர்களினுடைய தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்கள் கேட்கும் பொழுது அங்கே ஸ்பேசிஸாக தான் இருந்துச்சு, நீங்கள் புதுசாக குழி தோண்டி அந்த பேரிகார்டெல்லாம் இப்போ கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க, அப்போது இது வந்து என்னை தடுக்கிறதுக்கு தானே. இப்போ அதாவது என்னென்னா, அது தேர்தல் ஆணையத்திற்கு வந்து இப்பொழுது பொறுப்பு வந்து அவர்கள் செயல்பட்டாலும் கூட மாநில அரசினுடைய நிர்வாகம், கார்ப்பரேஷன் ஏதோ ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்குது அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு. விஜயனுடைய அத்தனை விஷயங்களையும் கடுமையாக எடுத்து பேசி கொண்டிருக்கிற சீமான் அவர்கள் கூட இந்த மாதிரி பெரம்பூர் அவருடைய சந்திப்புக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குன்னு தான் சொல்கிறார். அதனால் திமுக வந்து அதை செய்கிறதானா வாய்ப்பு இருக்குது. இவர் இதற்கு முன்கூட்டியே தெளிவான திட்டங்கள் அவர் இட்டுக்கணும். சார், இப்போ யாருக்கு எங்கெங்கே சீட்டெல்லாம் கொடுக்கலான்ட்டு ஒரு அளவுக்கு வரைவுகள் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து பாஜக துணைத் தலைவர் புஷ்பா அவர்கள் கணவர் இயக்குனர் சுந்தர்சி அவர்களுக்கு மதுரை மத்தியில் வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பிடிஆரை எதிர்த்து நிற்க வச்சிருக்காங்க. அது புதிய நீதி கட்சி சார்பாக நின்றுருக்கிறார். அவர் வந்து பார்க்க போனால் அவர் கடந்த வருடத்தில் ஒரு முறை வந்து அது ஒரு முதலியார் பிள்ளைமார்கள் அப்படின்ற ஒரு இணைப்பு சங்கத்தில் அவர் ஏறி மேடையில் பேசினார். அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி ஒரு 3வது வாரம் 2022 அந்த காலகட்டத்தில் வ.உ. சிதம்பரம் அவருடைய அந்த ஒரு சிலை திறப்பு விழாவில் அவர் போய் சொல்லிட்டார், என்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கிற சின்றது ஒரு சிதம்பரம் பிள்ளையனுடைய பெயர் தான், அது என்னுடைய தாத்தா அவனுடைய ஒரு பிரியத்தில் எங்கள் அப்பா வச்சார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து ஒரு ஏற்கனவே அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருந்திருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி கடந்த இப்போ குஷ்பு அவர்கள் பேரை நீங்கள் இதில் குறிப்பிட்டிருக்கீங்க, அவங்களுக்கு கூட இப்போ தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி சென்னையில் பிஜேபி எந்த சீட்டும் அவர்கள, அதாவது ஒரு வியாபாரம் தொடர்பாக ஏசி சண்முகம் குடும்பத்திற்கும் சுந்தர்சி குஷ்பு அவர்கள் குடும்பத்திற்கும் ஒரு நல்லுறவுக்கு தொடர்ந்து ஒரு ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. இப்போ மதகதராஜா 12 வருஷமாக நம்ம ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஏசி சண்முகம் தான் இறங்கி ஸ்டெப்ஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தார். அவருடைய தேர்தல் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட சுந்தர் அவர்கள் போய் கூட பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு தான் நினைவு. அப்போ அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்திருக்கலாம். இதில் வந்து பிடிஆர் அவர்களை எதிர்த்து நிற்கிறார் அப்படின்போது இன்னும் நம்ம அடுத்து கூட பேசுவோம். அதிமுக ரொம்ப புத்திசாலித்தனமாக சில தொகுதிகளை எல்லாம் ரிஸ்க் தொகுதிகளை எல்லாம் தள்ளி விட்டுருக்கா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம நிறைய பேசுவோம். இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க, அவர் அங்கே அவருக்கான சமுதாய வாக்குகளை எல்லாம் குறி வச்சு இறங்குறாரு. போட்டிகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ரிஸ்கான தொகுதியில் இறக்கி இருக்கிறாங்கன்னு. 27 சீட்டுகள் வந்து பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திமுக ஆளுமைகள் இருக்கிற இடத்துல சீட்டை கொடுக்குறதும், அவங்கள வந்து வேணும்னே வந்து பரிச்சயம் வைக்கிற மாதிரி இருக்கிறது. வானதி அவர்கள் உங்களுக்கு தொகுதி ஓகேவான்னு கேட்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. எடப்பாடி அவர்கள் வேணும்னே தொகுதிகளை பெரிய பெரிய ஆட்கள் நிற்கிற இடத்துல வந்து போய் நில்லு அப்படின்னு இறக்கி விட்டார்னு நினைக்கிறேன். இல்லை, இது மாதிரி விமர்சனம் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸில் அவங்க மீட்டிங்கில் குமுறுனதை நம்ம பார்த்தோம். அதேமாதிரி எங்கள் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது, சோகமாகவும் இருக்குன்னு மதிமுகவில் சொல்கிறாங்க. தொகுதிகளை பெற்றது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கூட எடப்பாடி கூட தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து நீங்கள் அதை உற்று நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து மிகப்பெரிய கடந்த பிஜேபிக்குன்னு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற தொகுதி அப்படின்றது நீங்கள் பாராளுமன்றத்தில் தொகுதியில் பார்த்தோம். இதற்கு முன்னால் 2021 அவர்களை சேர்ந்து தான் போட்டிட்டாங்க. அவர்களுடைய வாக்கு அப்படின்றது இப்போது அவர் அண்ணாமலைக்கு பிறகு ஒரு வாக்கு சதவீதம் இருப்பதாக அவங்க காட்டிக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளோட எல்லாம் சேர்த்து. இப்போ தனிப்பட்ட முறையில் கடந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரியான வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து எந்த கட்சிக்கும் சாதகம் இல்லை, நம்ம பல நேரங்களில் இதை திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம இந்த நேயர்களுக்கு சொல்லிக்கிறோம். அப்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் கேட்குற தொகுதியில் இப்போ திருப்பரங்குன்றத்தை அவங்க ரொம்ப வலியுறுத்தி கேட்டதாக நம்ம பார்க்குறோம். என்னென்னா சமீபத்தில் அந்த இருக்கிற இஷ்யூ அது பிஜேபியே கையில் எடுக்கலை, அது இந்து மக்கள் கட்சியிலேருந்து பிரிந்து போன இந்து மக்கள் தமிழர் கட்சின்னு ஒருத்தர் அவர் அதை வந்து அங்கே வந்து ஒரு விளக்குக்காக பண்ணுறார். பிஜேபி அதை வந்து அதிகப்படியாக அதை எடுத்து சென்றது. அப்போது அங்கே அவர்களுக்கு வந்து எங்களுக்கு திருப்பரங்குன்றம் கேட்டாங்க, திருவண்ணாமலை இப்போ கேட்டதை திருப்பி இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அங்கே வந்து ஏவாவேலு இருக்கிறார், கடந்த முறையும் நின்னாங்க, ரொம்ப அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தோற்ற தொகுதி அதுதான். மொடக்குறிச்சி வாங்கியிருக்கிறாங்க. மொடக்குறிச்சியில் மட்டும் கடந்த முறை தேர்தல் அது 2021 அங்கே இப்போது சிட்டிங் எம்எல்ஏ சரஸ்வதி அவர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு ஏஜ்டு, அவங்க ஒரு மருத்துவர். அவர்களுடைய வெற்றின்னு பார்த்தீங்கன்னா 281 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. இந்த முறை வாங்கி அவங்க மருமகளுக்கு கொடுப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். கிருத்திகா சக்திவேல்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வரைக்கும் பட்டியல் வரல. அப்போது இந்த மாதிரி அவர்கள் பெற்றிருக்கும் பொழுது கோவையில் தான் கோவை பழனியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. கோவையில் கூட கோவை தெற்கு ஏன் இப்போ பெறவில்லை. இப்போ கன்னியாகுமரி மாதிரி இதில் கன்னியாகுமரி ஒரு 4 தொகுதியில் பெற்றிருக்கிறாங்க. அது நீங்கள் கோயம்புத்தூர்ல ஏன் ஒரு 2 தொகுதி பெறல, அப்போ அண்ணாமலையை நீங்கள் ஓரம் கட்டுறீங்களா அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. முதல்ல அவரே நிற்பதற்கு விருப்பம் இல்லைன்னு அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியதாக நமக்கு வந்து ஒரு எதுவுமே அஃபீஷியலாக வரல, எல்லாமே வந்து ஊடகங்களில் வழியாக வரக்கூடிய செய்தி தான். அவருக்கே விருப்பம் இல்லை, ஆனால் அவர்களுக்காக பேசுகிறாங்க. ஆனால் இப்போ வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து சொன்னாங்க இல்லை அவர் நிற்கணும். அப்போ அவங்க அந்த ஆதரவு ஊடகங்கள் எல்லாமே அண்ணாமலை தான் வந்து கோவை தெற்கில் நிற்க போகிறாரு, அப்போ வானதிக்கு எந்த தொகுதி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய குழப்பங்கள் வருது. இப்போ லிஸ்ட்டு வந்தால் தெரிஞ்சு போயிடும். அதனால் இப்போது நீங்கள் இந்த மாதிரி அவர்கள் தொகுதி நீங்கள் தான் இத்தனை தொகுதி 20 தொகுதி கேட்குறீங்க. இப்போ தொகுதிகளை பெறுவதில் தான் பிஜேபி ரொம்ப மும்முரமாக இருந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த தொகுதியினாலும் இல்லை. இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற இடத்தெல்லாம் அவர் தள்ளி விட்டுருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். அதுலேயும் குறிப்பாக தமாகவுக்கு எடுத்துக்கோங்க, ராணிப்பேட்டை, ஒட்டஞ்சத்திரம். போன முறை அவர்கள் வந்து ஈரோடு கிழக்கில் தான் நின்றார்கள். அங்கே தான் இப்போ 2 மறுத்தேர்தல் இடைத்தேர்தல்கள் வந்தன. இவங்க வந்து இப்போ ஈரோடு மேற்குக்கு போகிறாங்க. அதே கேண்டிடேட் தான் யுவராஜன், அவரை இங்கே கொடுக்குறாங்க. விடியல் சேகர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், அவரை வந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவர் ஏற்கனவே இங்கே அண்ணா நகர் இங்கே வரைக்கும் 1000 விளக்கு வரைக்கும் கொண்டு வந்து நின்றவர் தான் அவர். தேர்தல் களப்பணிகளில் அனுபவம் இருக்கிறவர் தான். ஆனால் கொடுக்குறது வந்து டஃப் ஃபைட்டாக தான் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் பிஜேபி தான் குறித்து தான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க. அதனால் அவர்கள் வந்து இப்போ சாத்தூர் வாங்குறாரு. ஏன் திருநெல்வேலியை விட்டார் தெரியல. இப்போ இந்த மாதிரி அமமுக கூட முன்னாள் அமைச்சர்கள் நிற்கிற 3 தொகுதிகள் கூட சென்னையிலேயோ ஆமாம் சைதாப்பேட்டையில் வாங்கியிருக்கிறாங்க. சைதாப்பேட்டையில் அவர் செந்தமிழ் செல்வன் வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய ஒர்க்கர் தான். அவர் டஃப் கொடுப்பாரான்றது நமக்கு தெரியல. ஏன்னா அவரு இதை விட வந்து நீங்கள் மன்னார்குடி, திருவையாறு, காரைக்குடி, நாங்குநேரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அமமுக பெற்றிருக்கிறது. அதில் வந்து தேர்போகி பாண்டியன் காரைக்குடியிலெல்லாம் அவர் ஒரு 44,000 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். இவர் டிடிவி தினகரன் வந்து கோயில்பட்டியில் நின்று ஒரு 52,000 50,000த்துக்கு மேற்கொள்ள வாக்குகளை பெற்றார்னா அதுக்கப்புறம் இவர் தேர்போகி பாண்டி தான் வாங்கினார். இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்க போனால் திமுக கூட்டணியையும் அதிமுக கூட்டணியும் கம்பேர் பண்ணும்போது அவர்கள் பெற்றிருக்கிற வாக்கு சதவீதத்தில் மிகச்சரியான ஒரு பங்கீட்டை அமமுக பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எங்கெல்லாம் ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறார்களோ அதில் பெரும்பான்மையான தொகுதிகளை அவங்க பெற்றிருக்காங்க. சிலதுலாம் ரொம்ப குறைவான வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க. அந்த கேண்டிடேட்டை ஒரே ஒருத்தர் கிட்டத்தட்ட அவருடைய பெரியகுளம், ஒட்டப்பிடாரம், பூந்தமல்லி, சைதாப்பேட்டை, திருப்பத்தூர் வடக்கு, மடத்துக்குளம், திருச்சி மேற்கு இப்போ அவர் KN எதிர்த்து தான் அவங்க போட்டிட்டாங்க. மன்னார்குடி டிஆர்பி ராஜா. இப்போ அந்த வாக்குகளை வந்து அவர்களுக்கு திரும்பி பெற்று, அதாவது அவர்கள் கடந்த முறை பெற்ற அதே சதவீதத்தை அதிமுக கூட்டணியும் அமமுகவும் பெற்றது திரும்ப பெற்ற இவர்களுக்கு இங்கேயே நீங்கள் இந்த கால்குலேஷன்லேயே ஒரு 4-5 தொகுதி அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி திருவையாறு கார்த்திகேயன் 37,000 வாக்குகளை பெற்றார். அதே மாதிரி காரைக்குடி தேர்போகி பாண்டியன் இப்போ தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி நாங்குநேரி பரமசிவ ஐயப்பன் வந்து 31,000 வாக்குகளை பெற்றார். பெரியகுளம், ஒட்டப்பிடாரம், பூந்தமல்லி எல்லாம் தனி தொகுதி. அங்கே எல்லாமே வந்து இப்போ கதிர்காமம் வந்து ஒரு 23,000 வாக்குகளை பெற்றார். இப்போ அதனால் அவங்க இதே கம்பேரிட்டிவ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா கமலஹாசன் மக்கள் நீதி மையத்துக்கு சொல்லணும். இந்த அளவுக்கு, அதாவது
அமமுக என்னென்ன மாதிரியான வாக்குகள் எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் பெற்றிருக்கிறதோ அது மாதிரி 20,000 30,000 வாக்குகள் எல்லாம் ஒரு 15 தொகுதிகள் வரைக்கும் அவங்க பெற்றிருக்கிறாங்க. இப்போ அவர்கள் பெற்றிருக்கிற பூந்தமல்லியில் கூட மக்கள் நீதி மையம் என்ன வாக்குகளை பெற்றிருக்கோ அதுக்கு அடுத்த நிலையில் தான் அமமுக பெற்றிருக்கிறது. அப்போது நான் சொல்கிறது திமுக கூட்டணியில் மிகச்சரியான வாக்கு சதவீதத்தை அவர்கள் வந்து தகுந்த தொகுதிகள் தரப்படவில்லை, அவரே கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒன்று தள்ளி விட்டாரோ ஏதோ பண்ணி ஒரு அளவுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு, யார் யாருக்கு என்னதுன்ட்டு. நம்ம பிஜேபிக்கும் இந்த ரிஸ்கான தொகுதிகள் நிறைய இருக்குன்றது உண்மைதான் கொடுத்துருக்கிறாரு. இப்போ வந்து திமுக இன்னும் வேட்பாளர்கள் யாருன்னு அறிவிக்கல. இப்போ வந்து மக்கள் நீதி மையம், சிபிஐ, சிபிஎம், இடதுசாரிகள்லாம் வந்து வேணும்னே பாஜக உள்ள வந்துன்னு ரொம்ப ஒடுக்குனதாகவும், அதுவும் இல்லாத மக்கள் நீதி மையத்தை வந்து தன்னோட சின்னத்திலே நிற்க சொல்லி ஒரு ப்ரெஷர் பண்ணதாக ஒரு செய்திகள் வரும். அதுதான் நம்ம அது இப்போ வந்து ஒரு கடந்த வார செய்தியாக இருந்தாலும் கூட அது ரொம்ப பெரிய அளவில் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருது. அப்படின்றதுல தேமுதிகவினுடைய வருகை தான் அவர்களுக்கு பெரிய நெருக்கடியாக, அவர்கள் வந்து காங்கிரஸ் வெளியே போயிருன்ற எண்ணத்தில் இதை பெற்றார்களோ தெரியல. இப்போ 10 தொகுதிகள் அவர்கள் கொடுக்குறதுலையுமே பெரிய சங்கடங்கள்லாம் இருக்குது. தேமுதிக வந்து இப்போ 2000 ஓட்டுகள் 3000 ஓட்டுகள் இப்போ விருகம்பாக்கத்தை கேட்குறாங்க தேமுதிக. நம்ம பார்க்குறோம். அதில் அவங்களுக்கு விருகம்பாக்கத்தில் அவர் பிரபாகர் ராஜான்றவர் ஒரு 18,000 வாக்கு வித்தியாசத்தில் பெற்றார். இங்கே வந்து 1600 ஓட்டுகளை என்னமோ தான் தேமுதிகவினுடைய வேட்பாளர் பெற்றார். உங்களுக்கு நினைவிருக்கான்னு தெரில, மறைந்த நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவர்கள் சுயேட்சையாக விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டார். 1440 வாக்குகளை பெற்றார். அவர் எந்த செலவெல்லாம் எதுவும் பண்ணல, அவருடைய தன்னுடைய பிரபலத்தை மட்டும் வச்சு போய் அவர் பண்ணார். அவர் செய்த சமூக கொஞ்சம் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் அவர் செஞ்சது கொரோனா பணிகள் இருந்து அவருக்கு நிற்கிறார், சுயேட்சையாக நின்னார். அவர் நினச்சிருந்தா ஏதோ ஒரு கட்சிகளில் கூட போய் பணியாற்றி இருக்க முடியும். அப்படி இருக்கிறவர்கள் அதை விட ஒரு 100 ஓட்டு தான் அதிகமாக பெற்றிருக்கிறாங்க. அவங்க விருகம்பாக்கத்தை கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க பிரேமலதா விஜயகாந்தை தவிர ரிஷிவாந்தியத்தில் இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல எல்லாம் உளுந்தூர்பேட்டை இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் ரொம்ப சொற்ப வாக்குகளை தான் பெற்றாங்க. மொத்தமே அவங்க 2 லட்சம் வாக்குகளை தான் பெற்றாங்க அந்த 2021 தேர்தலில். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா ஒரு 10 தொகுதி அப்படின்றதுல கேட்கக்கூடிய தொகுதியே பெரிய அவர்களுக்கு வந்து பெரிய ஜாக்பாட்டு தான். இது வென்றால் பெரிய விஷயம். தங்களுக்கு என்ன வாக்குகளை பெற்றுக்கணுமோ அதற்கு மிகச்சரியான தொகுதிகளை இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் பெற்றிருக்கு. தாங்கள் பெற்றிருக்கிற வாக்குகளை விட மிக அதிகப்படியான தொகுதிகளை தான் தேமுதிக பெற்றிருக்கிறது, எந்த சந்தேகமும் கிடையாது. இதில் கேட்ட தொகுதி நீங்கள் கமலஹாசன் குறித்து கேட்டீங்க. அவருக்கு இப்போ அவர் வந்து இப்போ பல்லாவரம் மாவட்டம் பல தொகுதிகளெல்லாம் 20,000 ஓட்டுகள் 15,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காருன்னா அவர் அந்த கேண்டிடேட் அதை கேட்டால் அது தர முடியாமல் போய் வேற ஏதோ ஒரு கேட்காத தொகுதியை கொடுத்து அதில் உதயசூரியன் நிற்கும் போது யார் நிற்பாங்க? அதனால் அவர் கமல் அவர்கள் வந்து இவங்கிட்ட ஃபைட் பண்ணி முடியாது. இந்த இவர்களோடு நெசன 5 கட்ட 4 கட்டெல்லாம் பேச முடியாது அப்படின்னு அவர் விலகி இருக்கிறதா தான் நமக்கு சமீபத்து செய்தி வரும். சமீபத்தில் கூட விஜயோட ரசிகைகளை வந்து தப்பா ஒரு பத்திரிகையாளர், டிஎம்கே பத்திரிகையாளர் பேசியிருந்தாரு. பொன்ராஜ் அவர் டிஎம்கே பத்திரிகையாளர் இல்லை, அவர் அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க வெளியே. அவர் டிஎம்கேவுக்கு ஆதரவாளர். அதுக்கு வந்து சீமானவர்கள் வந்து சீமானவர்கள்ட்ட கொண்டு கேட்கும்போது என்னை பத்தியெல்லாம் விஜய் ரசிகர்கள் எப்படி திட்டிக்கிறாங்க, அதை வச்சு ஒரு புத்தகமே போடலாம், இது தப்புதான், விஜய் ரசிகர்கள் அவங்க ஆட்களை ஃபர்ஸ்ட் கண்டிக்கணும்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேற்று. இன்னைக்கு வந்து பெரம்பூர்ல வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவா அவர் கொடுக்கணும், அந்த இடத்த கொடுக்கணும். இல்லை, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்னு வரும்போது கட்டுப்பாடுகள் பல இடங்களில் மாநில அரசு திமுக அரசு செய்கிறது. அது தனக்கும் நேருன்ற அடிப்படையில் இவர் வந்து இன்னொரு கட்சி தலைவருக்கு எனக்கும் கூட தான் அனுமதி தரல, என்னுடைய பகுதியில் கூட தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நான் பேசிட்டு இருக்கிறேன், நடுவில் ஆம்புலன்ஸ் விடுறாங்க. விஜய் அவரும் சொன்னார், நடுவில் ஆம்புலன்ஸ் விடுறாங்க. இது மாதிரி வந்து கமலஹாசனே சொன்னார் ஒரு காலத்தில், பாருங்க நான் பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வருது. ஒரு எதிர்கட்சி முகாமில் இருக்க எல்லாருக்குமே இந்த குற்றச்சாட்டு வரும். ஆனால் இந்த கருத்து நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவர் பொன்ராஜ் அவர்கள் வந்து பெண்கள் குறித்தான ஒரு அவதூறான ஒரு சொல், அந்த சொல்லை அவர் சொல்லி பொதுமைப்படுத்தி சொல்லிட்டார். ஒரு குறிப்பிட்ட ஆளர், இப்போ ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னும் போது எஸ் வி சேகர் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை அதை வந்து ஒரு பெண்ணை கொச்சப்படுத்துகிற வகையில் ஒரு குறுக்கு வழியில் போய் தான் அவங்க முன்னேற்றம் அடைஞ்சாங்க அப்படின்ற அவர் சொல்லுக்கு அவர் வந்து அவருக்கு அரசு வாரண்ட் கொடுத்து அவர் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டார். இப்பொழுது விளாத்திக்குளம் பிரச்சனைகளே சர்ச்சையாக பேசி அப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டார். மன்னிப்பு கேட்டார் எஸ் வி சேகர். அது வேறு காத்தால ஒன்று சொன்னார், சாயந்தரம் ஒன்று சொன்னார். இதே மாதிரி இதுலேயும் அவர் வருது, அந்த புண்பட்டிருக்கிற பெண்ணிடம் மட்டும் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் பொன்ராஜ் அவர்கள் அது முத நாள் ஒன்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவரும் வருத்தம் தெரிவிக்கிறதுக்கான அந்த மற்றபடி எனக்கு ஏதாவது பெருசாக விஜய் அவர்கள் வந்து டக்குன்னு இறங்கி ஏன்னா அவர் எதுவுமே பண்ணுறதில்ல. அவருடைய குடும்பம், அவருடைய தோழி, அவர்களுடைய சக கலைஞர்களை பற்றியெல்லாம் வரும்பொழுது அவர் அமைதி காத்தார். இந்த மாதிரி விஷயத்துக்கு காத்தாருன்னா தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட தன்னுடைய தோழிக்கான பிரச்சனை அப்படின்றது வரும்போது அவங்களை நேராக ஃபோனை போட்டு சமாதானப்படுத்திக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு.
ஆனால் இங்கே ஒரு தொண்டருக்கான பாதிப்பு பெரிய அளவில் வரும்போது அவர் போய் டிஜிபி ஆஃபீஸில் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டுனுடைய எஃபெக்டில் தனக்கு ஃபோன் கால்ஸ் வருது இது வருதுன்னு அவர் வருத்தம் தெரிவிக்கிறார். அந்த சொல்லாடல் அப்படின்றது வந்து இப்போ இதே சிவி சண்முகத்தை இவங்கெல்லாம் இந்த கழுதிங்கெல்லாம் என்ன மாதிரி கனவு காண்றாங்க பாருங்கள் அப்படின்றார். அது மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பல நேரங்களில் ஸ்டேஜில் அவர் பெண்கள் குறித்து பேசிய பேச்சுக்களை எல்லாம் நம்ம திருப்பி கூட சொல்ல முடியாது. அதெல்லாம் பொன்ராஜனுடைய நிலைமை என்ன, அவருடைய அதனுடைய ஸ்டேட்மெண்ட் இது என்ன, ஒரு ரசிக மனப்பான்மையில் ஒரு பெண் சொல்லுது, அதை நம்ம நியாயம்னு சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு உளறல். அதுக்காக அந்த பெண்ணை வந்து அப்படி ஒரு கொச்சைப்படுத்தக்கூடாது. பொதுப்படையாக அப்படி ஒரு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களே கூட விஜய் ரசிகையே இருந்தால் என்ன இல்லை அது விஜய் ரசிகர்கள் அவங்க வந்து அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து நாங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்க, நாங்கள் அவருக்கு சகோதரிகளாக இருப்போம், தோழியாக இருப்போம், துணைவியாக இருப்போம், இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து வகைப்படுத்தி சொல்லுது. நாங்கள் அவருக்குன்னு நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள, அதாவது அவருடைய அந்த கல்யாணத்துக்கு அவர் திருமணத்துக்கு போனதை வச்சு சொல்லும்போது நாங்கள்லாம் இருக்கிறோம், எல்லா வகையிலையும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத சரி தவறுன்னு நம்ம சொல்லலாம். அது அந்த பெண்ணுடைய மனநிலை. நீங்கள் அதுக்கு ஒரு கொச்சைப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. அதை இவர் சொல்லிவிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு புண்பட்டுருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி, அப்போ பாலிடிக்ஸில் இது எல்லாத்தையும் தான் பண்ணும். இதை நியாயப்படுத்தி ஒரு சீமானவர்களும் சாட்டை துறைமுருகன் அவர்களும் அவர் வந்து இதே எக்கச்சக்கமாக பேசியிருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுது, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுது, நீங்கள் எவ்வளோ நாளே எவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு நீங்கள் எதிரியினுடைய நான் என்ன ஆயத்தெடுக்குன்னு எதிரி தான் தீர்மானிக்கின்ற மாதிரி இப்போ பேச்சும் அதே மாதிரி தான் அமையும். தேர்தல் குறித்தான பல்வேறு செய்திகளை நேயர்களுக்கு வழங்கலைங்க சார். உங்கள் கருத்து பகிர்மைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி நேயர்களே, அரசியல் தொடர்பான பல்வேறு பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.